நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னுடைய அடுத்த கேள்வி, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க இல்லை, மனசுக்குள்ளே ஒரு கடவுளோடு ஒரு கனெக்டடே இருந்திருக்கீங்க. பெரும்பாலானவர்கள் தினந்தோறும் கோயிலுக்கு போகிறவங்களா, அல்லது வாரத்தில் வெள்ளிக்கிழமை, அல்லது இப்போ மசூதிக்கோ இப்போ வெள்ளிக்கிழமை போகிறதாவோ, அல்லது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறதாகவோ ஒரு வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு விஷயம் நடந்தால் உடனே கோயிலுக்கு போயிடுவீங்க? இந்த விஷயம் நடந்தால் நான் உடனே கோயிலுக்கு போயிடுவேங்க அப்படின்னு எதை சொல்லுவீங்க? மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா உடனே கொஞ்ச நேரம் சாமிக்கிட்ட அழுதுட்டு உடனே கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். ஓ, மனசு ஒரு மாதிரி சங்கடமா மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வேற எதுன்னு ஒன்று நடந்தால் உடனே கோயிலுக்கு போயிடுவீங்க? இப்போ நான் யாருக்காவது பிரார்த்தனை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க எனக்கு நீங்கள் வேண்டிட்டீங்க, எங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டா உடனே போய் அந்த கடவுள்கிட்ட நான் நன்றி சொல்லிட்டு வருவேன். ஓகே, வேண்டுதல் நிறைவேறினா உடனே போயிடுவீங்க. உடனே வேற வேற என்னோட ஹஸ்பண்ட் பிஸ்னஸ்மேன். அவருக்கு டெய்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பிஸ்னஸில். ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாருன்னா நான் அவருக்காக கோயிலுக்கு உடனே போயிடுவேன். ஓகே, பிஸ்னஸில் ப்ராப்ளம் தான் கோயிலுக்கு போவீங்க. மனசு கஷ்டமாக இருந்தால் போவேன், ஆனால் சந்தோஷமாக இருந்தால் உடனே போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் வர்றது. ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் உடனே கோயிலுக்கு கண்டிப்பாக. ஓகே, தேங்க்ஸ் சொல்லிட்டு வரணும். வேற என்னோட பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பாக கோயிலுக்கு போய் வேண்டிப்பேன். எங்கள் வீட்டுக்காருக்கு ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா, மைண்ட் ரிலாக்ஸேஷன் வேணும்னா உடனே திருச்சி கிளம்பி போயிடுவோம். சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டு அந்த ஊரில் ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் போய் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டாருன்னா ரிலீஃப் ஆகிடுவார் உடனே. அதே மாதிரி எப்பயாச்சும் நிறைய லாபம் கிடைச்சாலும் உடனே அந்த கோயிலுக்கு தான் போவோம். எடுத்ததுமே போயிட்டு சாமிக்கு நன்றி சொல்லிட்டு வருவோம். அவருக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள். ரொம்ப நொந்து போன காலத்தில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சீர்பட்டார். அதனால அவருக்கு ரொம்ப நம்பிக்கை அது மேலே. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மூட நம்பிக்கையாக கூட மற்றவங்களுக்கு தெரியலாம். அண்டங்காக்காவை பார்த்தானாக்கா எனக்கு ஒரு பயம். எனக்கு தட் இஸ் ஒன் ஃபார் சாரோன்னு. ஸோ மொத்த அண்டங்காக்காவை பார்த்தானாக்கா இம்மீடியட்டாக நான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கோயிலுக்கு போவேன். சரி, இன்னைக்கு ஹஸ்பண்டை திட்டு வாங்க போகிறோமா, இல்லைன்னா நம்ம பாஸ்கிட்ட திட்டு வாங்க போகிறோமா, ஏதோ ஒன்று, யாரை எப்படி சமாளிக்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஹஸ்பண்ட்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்து பார்த்துக்கலாம், பாஸ்னா ஆஃபீஸில் எப்படி சமாளிக்கிறது. ஸோ அதுக்காக அண்டங்காக்காயை பார்த்தா உடனே கோயிலுக்கு போயிருவீங்க. வேற மனசு ரொம்ப பாரமாக இருக்கும்போது பசங்களை ரொம்ப திட்டிகிட்டு அந்த வீக் ஃபுல்லாகவே ரொம்ப பாவம் பண்ண மாதிரி ஒரு மனசில் தோணுச்சுன்னா உடனே கோயிலுக்கு போயிடும். ஓகே, பசங்க தப்பு செஞ்சு அடிக்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கும், அப்போ உடனே கோயில் போய் வேண்டிக்கிறேன். ஏதாவது கெட்ட கனவு கண்டோன்னா காலையில் எந்திரிச்ச உடனே கோயிலுக்கு போயிட்டு இது போவாங்க நிறைய பேர். வேற சார், கனவுல பாம்பு குத்திட்டு ரத்தம் வரலன்னா போவேன் சார் கோவிலுக்கு. ஓ, அந்த கனவுல பாம்பு குத்தி ரத்தம் வரலன்னா போவேன். ஓகே, அப்படி என்ன, அதுல என்ன ஒரு ரத்தம் வந்துருச்சுன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் ரத்தம் வரலன்னா நமக்கு ரொம்ப கெட்டது, இனிமேல் ஏதோ கெட்ட காலம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உடனே கோயிலுக்கு போவேன். ஓகே, சார், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது அப்படின்னா நான் கோவிலுக்கு போவேன். ஏதாவது ஃப்ரெண்டோட சண்டை வந்தது அந்த மாதிரி. எஸ் எஸ். வேற என்னுடைய வலது கண் துடிச்சுதுன்னா நான் உடனே கோவிலுக்கு போயிடுவேன். அது என்னது? வலது கண் துடிச்சா ஏதோ கெட்டது நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இடது கண் துடிச்சா வந்து நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய வலது கண் துடிச்சா உடனே கோயிலுக்கு போடுவேன். அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னா அடுத்த செகண்டே நான் கோயிலில் போய் நிற்பேன். என்னோட கனவுல அடிக்கடி பாம்பு முட்டையும் அடிக்கடி வரும் சார். பாம்பு கொத்துறா மாதிரி கனவு வரும் எனக்கு. அது மாதிரி வந்தாலே நான் ரொம்ப பயப்படுவேன். மறுநாள் நாகத்தம்மன் கோயில் போயிட்டு முட்டையும் பாலும் வாங்கி வச்சுட்டு வந்துடுவேன். அந்த டைமில் நான் அடிக்கடி போவேன் கோயில். சார், என் பிள்ளைங்களுக்கோ இல்லை எனக்கோ அப்ரைசிங் வரும்போதெல்லாம் போய் கடவுளுக்கு கோயில் போயிட்டு. ஓகே, இந்த பக்கம் என்ன நடந்தால் கோவிலுக்கு போவீர்கள்? என்னுடைய அப்பா அம்மா என்னோட மனைவி கூட எப்பயாவது ஆர்கியூமெண்ட் வந்து சண்டை வர்றப்போ மனசு கஷ்டமாயிரும். அந்த மாதிரி நேரத்தில் நான் உடனே போய் குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிணக்கு வந்தா உடனே போயிடுவேன். உடனே போயிடுவேன். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் கோயிலுக்கு போகணும்னு தோணும். ஒரு ப்ராப்ளம் வந்தால் கோயிலுக்கு போகணும்னு தோணும். ஓகே, என்னோட ப்ரொஃபஷனல் ரிலேட்டட் ப்ராப்ளம் எதாவது இருந்தால் கண்டிப்பாக நான் கோயில். ஓகே, ப்ரொஃபஷனல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். எஸ். ஏதாவது ஆக்சிடென்ட் பார்த்தா போவோம். அது ரீசனாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். ரீசனாக தான் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கொஞ்சம் பயம் இருக்குது எனக்கு வண்டி ஓட்டுறது. சரி, யாருக்காவது உடம்பு சரியில்லைனா கண்டிப்பாக போய் ப்ரேயர் பண்ணுவோம். அதே மாதிரி நான் பெரிய ஆர்டர் ஏதாவது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உடனே போயிட்டு அது கண்டிப்பாக அலாட் பிரார்த்தனை பண்ணிட்டோம். ஓகே, எப்போவெல்லாம் கோயிலுக்கு போகணும்னு தோணும்? சார், கையில் எப்போல்லாம் பணம் எனக்கு நிறைய கிடைக்குதோ, எப்போ நான் மனசு ரிலாக்ஸாக இருக்கோ அப்போ உடனே அப்போலாம் கோயில். அது வீக் டேஸ் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃபீஸ் பர்மிஷன் போட்டு கூட போய்டும். ஓகே, குட். எஸ், மனசு ரிலாக்ஸாக இருக்கப்பலாம் கோயிலுக்கு. எஸ். நைட்டில் வந்து ஏதாச்சும் கெட்ட கனவு வந்தோன்னா காலையில் விஸ்வரூப தரிசனத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு உட்காந்துருவேன். ஓகே, கெட்ட கனவு வந்தால் கோயிலுக்கு போவேன். வேற சேல்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் சார். எப்பெல்லாம் வெற்றியை ருசிக்கிறணும், அந்த டார்கெட் அச்சீவ் அந்த பேர் இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷத்தில் கண்டிப்பாக நான் டார்கெட் ரீச் பண்ணலாம். ஓகே, மற்றவங்களை ஹர்ட் பண்ணா இம்மீடியட்டாக உடனே கடவுள்கிட்ட போகணும்னு தோணும். கோயிலுக்கு போகிறது இல்லை, மற்றவங்க உங்களை ஹர்ட் பண்ணிட்டோம், யாரையும் திட்டிட்டா மற்றவங்க ஹர்ட் ஆகிட்டாங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணாலே நமக்கு ஒரு உணர்வு வரும்ல, உடனே கடவுள்கிட்ட தான் போகணும். வேறு
ரொம்ப பயமாக இருந்ததுன்னா கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது அந்த மந்திரிச்சு கயிறு மாதிரி ஏதாவது கட்டிட்டு வந்து பயமா இருந்துருச்சு. ரொம்ப பயமாக இருந்ததுன்னா. வேற எப்பெல்லாம் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும், லோன்லினஸ் தேவைப்படுதோ அப்பெல்லாம் கோயிலில் போய் உட்காந்து ஓகே, அமைதி தேவைப்படுதோ அப்படி சொல்றீங்களா இல்ல தனிமை தேவைப்படுதோ? தனிமை தேவைப்படுறப்பும் சரி, அமைதி தேவைப்படுறப்பும் சரி. சரி, வேற எப்பொழுதெல்லாம் கோயிலுக்கு போகணும்னு தோணுது? சார் என்னோட லைஃப்பில் வந்து என்னால் பிரச்சனை வந்து சால்வ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நான் எப்பயுமே கோயிலுக்கு போயிடுவேன். கோயிலுக்கு போயிட்டு ஒரு பெட்டிஷன் போட்டு வந்துடுறது. உங்களுடைய பிரார்த்தனை எல்லாருமே கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிக்கிறீங்க, ஏதோ வேண்டிக்கிறோம், ரைட்டு தானே? ஒவ்வொரு தேவை சார்ந்து வேண்டிக்கிறோம். அந்த பிரார்த்தனை மனதில் நீங்கள் நினைத்து வேண்டுகிற அந்த பிரார்த்தனை கட்டாயம் நிறைவேறும், அது பலனளிக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? நான் வேண்டுகிறது அல்லது நான் கடவுளிடம் சொல்லுவது கட்டாயமாக எனக்கு பலிக்கும் என்று நீங்கள் ஆணித்தரமாக நம்புகிறீர்களா? இல்லை, இதை நம்ம கடவுள்கிட்ட சொல்லிட்டோம்ப்பா போதும்பா அப்படிங்கிறது உங்க எண்ணமா? ரெக்வஸ்ட் வச்சாச்சு அப்படிங்கிறத நம்புறேன் சார். கடவுள்கிட்ட பேசிட்டேன்ப்பா போதும். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா குடியை நிறுத்தணுன்றது நான் ரொம்ப நாளாக வேண்டிட்டு இருக்கேன் சார். கண்டிப்பாக நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராரு, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஃபுல்லாக நிறுத்திடுவாரு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்ம பிரார்த்தனை பலிக்கும் நம்புறீங்க? எஸ் சார், நம்ம பிரார்த்தனை பலிக்கும் சார். எது நினைச்சாலும் சரி கண்டிப்பாக பலிக்கும், 100% பலிக்கும். குட். எஸ், நான் இறைவன்கிட்டே இருக்கிறேன், அதனால் நான் இறைவன்கிட்ட நம்ம சொல்லிட்டா அவர் நிறைவேற்றுவாருங்கிற நம்பிக்கையோட விட்டுருவோம். ஓகே ஓகே, நம்பிக்கையோட விட்டுருவீங்க அதை. ஏதாவது சந்தர்ப்பம் நினைக்கும் போது தியானம் பண்ணி பகவான்கிட்ட சொல்லிட்டா அது மறந்துடலாம், அது தானாக நடக்கும். ஓகே, நேச்சுரலாக நடந்துடும், தானாக நடந்துடும். மனமுருகி வேண்டதை கண்டிப்பாக பலிக்கும். கண்டிப்பாக பலிக்கும். மனமுருகி வேண்டினால் கண்டிப்பாக பலிக்கும். கண்டிப்பாக கிடைக்கும்னு நினச்சி தான் சார் நான் பண்ணுவேன். ஓகே, நம்புவீங்க என் பிரார்த்தனை பலிக்கும்? ஏற்கனவே நடந்துடுச்சுன்னு நான் நம்பி தான் பண்ணுவேன். ஓ, கடவுள்கிட்ட சொல்ல போகிறோம், நடந்துரும்னே தான் பண்ணுவீங்க. எஸ், சொல்லி முடிச்ச அப்புறம் உம்முடைய சித்தம் இருந்தால் நடக்கட்டும், அவ்வளோதான். ஓகே சார், நான் நம்பிக்கைலாம் கிடையாது, கடமைக்குன்னு சொல்லுவேன். ஆனால் கோயிலுக்கு போயிட்டா சாமி கும்பிட்றங்கிறப்ப நான் வரிசை எழுதி வச்சு கடமைக்குன்னு தான் சொல்லுவேன். கடமைக்குன்னு சொல்லிடுவீங்க. கண்டிப்பாக அது பழிக்கும்ன்ற நம்பிக்கையோடு தான் பண்ணுவேன். ஆனால் அது இப்போ பழிக்குமா லேட் ஆகுமா அப்படி தெரியாது, டியூரேஷன்லாம் தெரியாது. ஆனால் அந்த நம்பிக்கை கடைசி வரைக்குமே இருக்கும். அது எப்போ நடக்குமோ நடக்கட்டும்னு இருப்பேன். ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய நடந்திருக்கிறதால திரும்ப திரும்ப அதே நம்பிக்கையோட வாழற வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிட்டே இருக்குது. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். பிரார்த்தனை பண்ணால் பலிக்கும் கண்டிப்பாக. ஓகே, நான் நம்பிக்கையோட பழிக்கும்ன்ற இதோட தான் சார் சொல்லுவோம். ஓகே, சொன்னால் பலிக்கும் தான் சொல்கிறீங்க. கடவுள் இருக்காரு நம்புறேன், அவர்கிட்ட சொல்லிட்டா எல்லாமே நல்லா தான் நடக்கும். எல்லாமே நடந்துடும், அவ்வளோதான். 200% நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் என்னோட வேண்டுதலை ஆரம்பிப்பேன். ஓகே, ஆரம்பிக்கிறது நம்பிக்கையோடு தான் ஆரம்பிங்க, நடக்கும்னு. இது வரைக்கும் நடந்திருக்கு, இனிமேலும் நடக்கும். இது வரைக்கும் நடந்திருக்கு, இனிமேல் நடக்கும். நீங்கள் எப்படி கடவுள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிடுவீங்களா, இல்லை கட்டாயம் என்னுடைய பிரார்த்தனை பலிக்கும் அப்படின்னு சாமிகிட்ட சொல்லி வேண்டுவீங்களா? கட்டாயம் என் பிரார்த்தனை பலிக்கும். கட்டாயம் அந்த நம்பிக்கை எனக்கு 1000 மடங்கு இருக்கு. 1000 மடங்கு இருக்கு. அதனால கண்டிப்பா நம்புவேன், நடக்கும். நடக்காம இருந்தது இல்லை. கடவுள்கிட்ட பெட்டிஷன் போட்டாச்சு, இனி நம்மளை அவர் தான் வழி நடத்துவார் அப்படின்னு நம்ம. ஓகே, கடவுள்கிட்ட சொல்லியாச்சு, பெட்டிஷன் கொடுத்தாச்சு. எந்த விஷயமா இருந்தாலும் கடவுள்கிட்ட போய் நடத்தி கொடுப்பா அப்படின்னு வேண்டிட்டு வருவேன். உடனே நடக்கிறதுனாலும் பின்னாடி நடந்துடும் கண்டிப்பாக. ஓகே, கடவுள்கிட்ட சொல்லியாச்சு, அவ்வளோதான். அவ்வளோதான், சொல்லியாச்சு, ஏன் வேலை முடிச்சு. எஸ், அவன் பாதத்தில் ஒப்படைச்சிட்டோம், அவன் நடத்திடுவான். அவன் நடத்திடுவான், அவன் பாதத்தில் ஒப்படைச்சிட்டு நடத்திடுவான். ஃபெய்த்தும் பிலீஃபும் கட்டாயமாக நடக்குன்ற நம்பிக்கை. ஓகே, கடவுள்கிட்ட கொடுத்துட்டா நம்ம கொடுக்கறதும் கொடுக்காது அவருடைய இஷ்டம். அவர்கிட்ட சொல்லிடுவோம், அவ்வளோதான். சார், இறைவன்கிட்ட சரணடைஞ்சிருப்போம், அதனால நிச்சயமாக எனக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு. சரணடை இங்கே மேலே கொடுங்க. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பேன், பண்ணிட்டு உன்னோட சித்தம் எது நடக்கிறதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடு. ஓகே, அவர்கிட்ட ஒப்படைக்கிறது. ஆமாம், கடவுள்கிட்ட அப்படியே ஒப்படைச்சிட, மனசில் உள்ள பாரம்லாம் அப்படியே இறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த இதெல்லாம் சொல்லிட்டோம் அப்படிங்கிற போது ஒரு ரிலாக்ஸ். எந்த விஷயமா இருந்தாலும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுவேன் சார். அது நல்லதாக இருந்தால் எனக்கு நடக்கட்டும், இல்லை எனக்கு அது கெட்டதாக இருந்தால் நடக்க தேவையில்ல அப்படின்ற ஒரு பெட்டிஷன். ஒப்படைத்தல். கடவுள்கிட்ட எல்லாமே சொல்லிவிடுவேன். அதை சொல்லிட்டுனா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சரி பண்ணிட்டோம், நம்ம நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை நான் ஆரம்பிச்சிடுவேன். நிச்சயமா இது எனக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் நான் கடவுளை வேண்டிக்குவேன். ஓகே, ஸோ பெரும்பாலானவர்கள் நடக்கும்ங்கிற நம்பிக்கையோட தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். சிலர் கடவுள்கிட்ட சொன்னால் திருப்தி ஏற்படுது, ஒப்படைச்சோம், ஆண்டவனா பார்த்துக்கட்டும் அப்படின்னு.